Hi friends, இந்த வீடியோவில் ஜாவா 8ல் ஸ்ட்ரீம் எப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரீம்ன்றது இட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு கலெக்ஷன் மேலே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் லேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் நிறைய அக்ரிகேட் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் அது மேலே பண்ணலாம். ஓகே, அண்ட் ஸ்ட்ரீம் என்ற மெத்தட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இட்ஸ் கொஞ்சம் ரிட்டர்ன் யூ சீக்வன்ஷியல் ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சிங்கிள் ஃப்ரூட் லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ப்ளஸ் சம் இன்வேலிட் எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ட்ரீம் இந்த மெத்தடை கால் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரூட் லிஸ்ட் கிட்ட ஸ்ட்ரீம் என்ற மெத்தடை கால் பண்ண போகிறோம். இப்போ அது என்ன பண்ண போகுதுன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நமக்கு கொடுக்க போகுது. ஸோ அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக யூ கேன் ஃபில்டர் இட் யூஸிங் எனி எக்ஸ்ப்ரெஷன். நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை ப்ளேஸ் பண்ணலாம். இதை நான் ரொம்ப சிம்பிளாக எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷனை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எம்டியாக இல்லைன்னா அதை கலெக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் ஃப்ரூட்ஸில் அது ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், இந்த ஃப்ரூட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதை நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம எந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் யூஸ் பண்ணால் நான் இங்கே லேம்டா எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ரெஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது கலெக்ட் ஆகி ஃபில்டர்ட் ஃப்ரூட்குள்ளே அது ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், எம்டி ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகிருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரீம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.